பிறந்தது மார்கழி, தொடங்கியது முன்பணி காலம். திருப்பாவை திருவம்பாவை பாடி பஜனை செய்த சிறார்கள். தமிழகம், புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி வரை மழை பெய்யும். வெப்பநிலை குறைந்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. காற்று மாசால் திணறும் டெல்லி நகர மக்கள். சுவாச கோளாறு, கண்ணெரிச்சல் உள்ளிட்ட நோய்களால் பொதுமக்கள் கடும் அவதி. டெல்லியில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தம். காற்று மாசு அதிகரிப்பால் ஆன்லைன் மூலம் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் மதுரா அருகே பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் அடுத்தடுத்து மோதல். பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சவரன் தங்கம் விலை 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. ஒரு சவரன் தங்கம் 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை போன்று வெள்ளி விலையும் கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ஜோர்டானில் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹசனை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இரு நாட்டு உறவுகளுக்கு இந்த சந்திப்பு புதிய உத்வேகத்தை தரும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. நூறு நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டம். மகாத்மா காந்தி பெயர் நீக்கம் என பரவிய தகவலுக்கு பாஜக வட்டாரங்கள் மறுப்பு. உலகமே அறிந்த காந்தி பெயரிலான திட்டத்தை நீக்குவதில் உள்நோக்கம். மத்திய அரசு மீது காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி விமர்சனம். காந்தியடிகள் மீதுள்ள வன்மத்தால் அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்துள்ளது ஒன்றிய அரசு. 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் நடவடிக்கை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வேட்பாளர் உத்தேச பட்டியலை வழங்கவில்லை. தமிழகத்தில் 3வது அணி வெற்றி பெற வாய்ப்பில்லை எனவும் டெல்லியில் நயினார் நாகேந்திரன் பேட்டி. உத்தேச பட்டியலுங்கிறது ஒரு தவறான இது. 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது. திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. டெல்லியில் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரை சந்தித்த பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எங்க கூட்டம் மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லை. ராமதாசுடன் அன்புமணி சேர்ந்தால் பாமகவிலிருந்து விலக தயார் என ஜி.கே. மணி அறிவிப்பு. அன்புமணி துரோகிகள் என குறிப்பிடும் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என பேச்சு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா
யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பணிகளுக்கு கடன் உதவி 2000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது ஆசிய வளர்ச்சி வங்கி. நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை வரும் 21ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளதாக அருங்காட்சியக பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. திருப்பரங்குன்றம் வழக்கில் ஒரே நிலையான தீர்வு தேவை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து. வக்ஃபு வாரியம், காவல்துறை தரப்புகள் தங்களது வாதங்களை முன்வைக்க அனுமதி. பாம்பன் பாலத்திலிருந்து கடலுக்குள் பழைய துணிகளை வீசிய ஐயப்ப பக்தர்களின் செயலால் அதிர்ச்சி. கடல் வளமும் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை. குமரியின் சபரிமலை என்று அழைக்கப்படும் குபேர ஐயப்ப சாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். கோயில் அமைந்துள்ள மலை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. வட ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37ஆக அதிகரிப்பு. கடந்த ஆண்டு கடும் வறட்சியால் அவதியடைந்த மக்கள் இந்த ஆண்டு பலத்த மழையால் பாதிப்பு. அபுதாபியில் இன்று நடைபெறுகிறது அடுத்த ஆண்டுக்கான IPL மினி ஏலம். 43 கோடி ரூபாய் தொகையுடன் பங்கேற்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி.